கைஸ் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி வீடியோ லைக் பண்ணிட்டு பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல பார்த்தீங்கன்னா சோர் வந்துட்டு யாரையும் மீட் பண்ணுறதுக்காக கார் எடுத்துட்டு நைட்டு வந்து கிளம்பி போகிறாங்க. நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஆல்ரெடி ஃபோனில் வந்து கேட்டிருப்பால, அவன் பேசிட்டு இருக்கதை வந்துட்டு கேட்டுட்டு இருந்திருப்பால. ஸோ அவன் என்ன பண்ணுறான்னா ஆன்ட்டியை ஃபாலோ பண்ணிட்டு வரா. இவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு டார்க்கான ஒரு பிளேஸ்க்கு வந்துட்டு போகிறாங்க. இவன் என்ன பண்ணுறான்னா பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு தைரியமாக தான் வந்துட்டு இருக்கான். இங்கே பார்த்தீங்கன்னா ஹீரோ தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோ வந்துட்டு வெயிட் பண்ணிட்டு ஒரு இடத்துல இருக்கும்போது அங்கே பார்த்தீங்கன்னா யாரும் நடந்து வர மாதிரி இருக்கு. நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சோர் வந்து சொல்றாங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்து திரும்பி பாக்குறான். நான் திரும்பி பார்த்தா இங்க வந்துட்டு சோர் வந்துட்டு நம்ம ஹீரோவை பார்க்க வரல போல, அவங்க வேற யாரையும் பார்க்க வந்திருக்காங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு வேற யாரோ ஒரு பொண்ணை பார்க்க வந்திருக்கான். அது வேற யாரும் இல்ல, ஹீரோயின் வீட்டுல வந்துட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்களா டீச்சர், அவங்க தான் இருக்காங்க. அவங்கள பார்த்துட்டு அவங்க வந்து கேட்குறாங்க, எதுக்கு வந்துட்டு எனக்கு கால் பண்ணி இங்கே கூப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா சோர் வந்துட்டு யாரோ ஒருத்தவங்களை பார்க்குறாங்க. அவங்க கிட்ட வந்துட்டு சோர் வந்துட்டு பணம் கொடுக்குறாங்க. இந்தாங்க முக்கியமாக இந்த வேலையை வந்துட்டு செஞ்சு முடியுன்னு சொல்லிட்டு பணம் கொடுக்குறாங்க. அதை வந்து நம்ம ஹீரோயின் வந்து ஃபோட்டோ எடுத்துக்கிறா. யார் இந்த ஆளு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எடுத்துக்கிறா. நெக்ஸ்ட் இங்க நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. ஹீரோ வந்துட்டு அந்த டீச்சரை வந்து கூப்பிட்டுருப்பானு. ஆனா ஹீரோக்கு வந்துட்டு இது டீச்சர் அப்படிலாம் தெரியாது. லாஸ்டா வந்துட்டு வாட்டோட நம்பர்ல இருந்து கால் போயிருக்கும். இவங்க நம்பர் தான் இருக்கும். இங்க வந்துட்டு கேக்குறாங்க, யார் பாணி அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இல்ல எல்லாம் வந்துட்டு நான் சின்ன சின்ன விஷயத்த வந்து மறந்துட்டேன், ஒரு ஆக்சிடென்ட்ல டெம்பரரியா மறந்துட்டேன். லாஸ்டா என்னோட ஃபோன் நம்பர்ல வந்துட்டு உங்களுக்கு தான் கால் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லும் போது, அப்படியா எப்போ கால் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கும் போது இந்த டேட்டை வந்து அவன் சொல்றான். அப்போ வந்துட்டு இவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஆமா அந்த டேட்டை வந்துட்டு எனக்கு என் ஃபோனுக்கு வந்து நம்மள இருந்து கால் வந்துச்சு, நான் அட்டன் பண்ணேன், அந்த சேர்ந்து யாருமே பேசல, அதுக்கப்புறம் நான் கட் பண்ணிட்டப்பா அப்படின்னு வந்து டீச்சர் வந்து சொல்றாங்க. உடனே வந்துட்டு ஓ அப்படியா, வேற எதுவுமே என்னை பத்தி ஞாபகம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கறான். இல்லப்பா நான் நம்ம அப்படியே பார்த்தது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்துட்டு கிளம்பி போயிடுறாங்க. ஹீரோக்கா ரொம்ப கன்ஃபியூஷனா இருக்குது யார் இது அப்படிங்கிற மாதிரி. நெக்ஸ்ட் ஹீரோ என்ன பண்றான்னா, என்ன நமக்கு ஒரு எவிடன்ஸ் கூட கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு டல்லா வந்துட்டு வீட்டுக்குள்ள போறான். அப்போ பாத்தீங்கன்னா வாட்டர் ரூம் இருக்கு. பேசாம அந்த ரூம்ல போய் ஏதாச்சும் கிடைக்குதான்னு பாக்கலாம்னு சொல்லிட்டு போய் பாக்குறான். அங்க டிராவெல்லாம் செக் பண்றான், பெருசா எதுவுமே கிடைக்கல. அப்படியே வந்துட்டு உட்காந்துடுறான். ஒரு மாதிரி ஒரு சோகமா அந்த போட்டோவை பார்த்துட்டே உட்காந்துட்டு இருக்கான். வாட்டை பார்த்துட்டு அப்படியே வந்துட்டு அவனுக்கு என்னன்னா லைட் வந்து விட்டு விட்டு எரியற மாதிரி இருக்கு. அந்த பக்கத்துல வந்துட்டு யாரோ வந்து நிக்கிற மாதிரி இருக்கு. அதை பாத்தீங்கன்னா ஹீரோக்கு வந்துட்டு அப்படியே வாட்டே வந்து நிக்கிற மாதிரி இருக்கு. இவன் என்ன பண்றான்னா போய் பேசுறான். வாட் நீ இருக்கியா, நீ வந்துட்டு உயிரோட தான் இருக்கியா அப்படின்னு வந்து பேசுறான். அவனுக்கே தெரியுது இது வந்துட்டு அவனோட ஆவி போல அப்படின்னு நினைச்சிட்டு இவன் என்ன பண்றான்னா, சொல்லு வாட் நீ என்ன சொல்ல வர, அதுக்கு தானே இங்க வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து கேட்கறான். அப்போ வந்துட்டு வாட்டர் என்ன சொல்றான்னா, இதோட விட்டுரு, நீ எதையுமே வந்து டீப்பா போய் சர்ச் பண்ண வேண்டாம், தப்பெல்லாம் ஏன் மேல தான் அப்படின்னு சொல்லிட்டு வாட்டர் சொல்றானா. அதுக்கு ஹீரோ வந்து சொல்றான், எப்படி வந்துட்டு விட முடியும், உன்னை யாரு கொலை பண்ணாங்கிறத நான் கண்டுபிடிக்காம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இல்ல வேண்டாம் இதோட ஸ்டாப் பண்ணிடு அப்படின்னு சொல்லிட்டு அவன் டக்குன்னு வந்துட்டு மறைஞ்சிடறான். அப்புறம் தான் பார்த்தா ஹீரோக்கு வந்து இது எல்லாமே ட்ரீமா இருக்கும். இவன் வாட் ரூமுக்கு போயிட்டு சர்ச் பண்ணிட்டு இருப்பான், அப்படியே தூங்கி இருப்பான். இப்போ இவனுக்கு வந்து ஒரு கனவு மாதிரி வந்துட்டு, கனவுல வாட் என்ன சொல்றான்னா, வேண்டாம் எதை பத்தியுமே தோண்டாத அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லியிருப்பான். எதை பத்தியும் தோண்ட வேணாம் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லியிருப்பான். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் வந்துட்டு கிளம்பி ஆஃபீஸ்க்கு போறான். அப்போ வந்துட்டு இவளுக்கு தெரிஞ்சிருச்சு சோருக்கு எதுக்கு இவ ஆஃபீஸ்க்கு வரா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அப்போ வந்துட்டு ஹீரோயின் என்ன சொல்றான்னா, நான் இதுக்கப்புறம் ஆஃபீஸ் தான் வர போறேன், அது முக்கியமா வந்துட்டு அது என்னோட ஆஃபீஸ் கூட தான், இவளுக்குமே அதுல உரிமை இருக்குன்னு சொத்துல. ஸோ அவன் என்ன சொல்றான்னா, நான் எந்த போஸ்டிங் வரணும்னு ஆசைப்படுறேன்னா உங்களோட போஸ்டிங் தான் வரணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்ட்டு ஓப்பனாவே சொல்றான். அதுக்கு சோர் என்ன சொல்றாங்கன்னா, நல்லதுதான், என்னோட போஸ்டிங் வரணும்னா நல்ல விஷயம் தான், ஆனா அதுக்கு நிறைய உழைப்பு வேணுமா, நீ இப்பதான் வந்திருக்க, ஃபர்ஸ்ட் நீ கம்பெனிக்குள்ள வா, நீ ஒர்க் பண்ணு, அதுக்கப்புறம் வந்துட்டு நீ என்னோட போஸ்டிங் தகுதியா என்னன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஒரு மாதிரி நக்கலா கலாச்சிட்டு வந்துட்டு போறாங்க. அப்புறம் ஹீரோயின் வந்து கம்பெனிலையும் ஜாயின் பண்ணிடுறா. சார்ட் தான் என்ன பண்றான்னா எல்லாருமே இன்ட்ரோ பண்ணிட்டு இருக்கா ஹீரோயினை. அப்போ நம்ம ஹீரோ இருக்கான். ஸோ ஹீரோ கிட்டயுமே என்ன பண்றான்னா இன்ட்ரோ பண்ற மாதிரி இவங்க வந்துட்டு ஒர்க் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. முக்கியமா உங்க டிபார்ட்மெண்ட்ல தான் இருக்காங்க, உங்களுக்கு தான் வந்துட்டு அசிஸ்டண்டா ஒர்க் பண்ண போறாங்கும் போது ஹீரோ வந்துட்டு வெல்கம் சொல்லிட்டு கை கொடுப்பான். நம்ம ஹீரோயின் வந்துட்டு அதுக்கு பதிலே சொல்லாம வந்துட்டு கையும் கொடுக்காம அப்படியே இருப்பான். பார்க்கலாம் உங்ககிட்ட எவ்வளவு டேலண்ட் இருக்கு, உங்ககிட்ட கத்துக்கத்தான் வர அப்படின்ட்டு ஒரு மாதிரி இவ வந்துட்டு கோவமா தான் இருக்கா, ஹீரோ மேல கோவமா தான் பேசிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் இவங்க 2 பேர் தனியா வந்து பேசிட்டு இருக்காங்க. அப்ப சாட் கிட்ட வந்துட்டு எங்க ஆன்ட்டி வந்துட்டு என்ன பண்ணாங்க பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போட்டோ வந்துட்டு காட்டுறான். நைட் வந்து ஒரு போட்டோ எடுத்திருப்பால, ஒரு ஆள் கிட்ட பேசிட்டு இருந்தது, அதை வந்து போட்டோ வந்து காட்டுவோம். இவர் யாருன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சாட் கிட்ட போது சாட் வந்துட்டு எனக்கு தெரியாதுடி இது யாருன்னு, ஒருவேளை உங்க ஆன்ட்டி ஏதோ லீகலா ஏதோ பண்றாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுறாங்க. பேசாம நீ வந்துட்டு போலீஸ் இருக்கால தடா, அவர்கிட்ட வந்துட்டு கேட்டு விசாரிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இங்க ஹீரோக்கு வந்துட்டு கால் வருது. சோர் தான் கால் பண்றாங்க. உங்க கூட ஒரு முக்கியமான இடத்துக்கு போகணும், வா ஒரு மீட்டிங்காக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ தான் அழைச்சிட்டு போறாங்க. ஹீரோக்கா என்னடா இது மீட்டிங் அப்படின்னா அபிஷியலா வந்துட்டு சொல்லுவாங்க, இவங்க எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்களேன்னு சொல்லிட்டு சரி சொல்லிட்டு ஃப்ரெண்டு கிட்ட மட்டும் இன்ஃபார்ம் பண்ணிட்டு இவர் என்ன பண்றாரு, கிளம்பி போறாரு. ஃப்ரெண்ட் என்ன பண்றான்னா செக்யூரிட்டி கேமராலாம் பாக்குறதுக்காக அங்க இருக்கும் ஐஸ் வச்சு ஃபுட் எல்லாம் கொடுத்துட்டு அவங்கள போய் சாப்பிட சொல்லிட்டு இவன் என்ன பண்றான்னா செக் பண்றான். கரெக்டா வந்துட்டு வாட் இறந்த தேதியில என்ன ஆயிருக்கும்
கம்பெனிக்கு அவன் வந்தானா, வந்துட்டு எப்ப போனா அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறதுக்காக வந்துட்டு ஓபன் பண்ணி பார்த்தா நைட்டு வந்துட்டு ஆஃபீஸ்லாம் மூடினதுக்கு அப்புறமே வாட் வந்திருப்பான். சிஸ்டத்துல ஏதோ வந்துட்டு பாக்குற மாதிரி காட்டுவாங்க. அதை வந்துட்டு இவன் பார்த்துட்டு இருப்பான் ஃப்ரெண்டுக்கார. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இங்க ஹீரோவும் சரி சோரும் சரி போயிட்டு இருப்பாங்க. அப்ப ஹீரோ வந்து கேட்பான், எங்க போறோம், என்ன மீட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருப்பான். இல்ல ஒரு முக்கியமான பிளேஸ்க்கு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுவானா, எதுவுமே வந்துட்டு சொல்லவே மாட்டான். அவன் வந்துட்டு அழைச்சிட்டு போயிட்டு இருப்பான். சரி பாஸ் தானே அப்படின்னு சொல்லிட்டு வாட் வந்துட்டு அமைதியா தான் வந்துட்டு இருப்பான். ஹீரோ வந்துட்டு அமைதியா வந்துட்டு இருப்பான். அவனுக்கு வந்துட்டு வாட்டுக்கு என்ன ஆச்சு, இவங்களுக்கும் வாட்டுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும். அதனால அவங்க வாயிலே வந்துட்டு சொல்லட்டும் அப்படின்ட்டு ஹீரோ வந்துட்டு அமைதியா இருக்கான். அப்படியே வந்து போயிட்டு இருக்கும்போது கரெக்டா அப்போ வந்துட்டு ஃப்ரெண்டு வந்துட்டு கால் பண்றான். இந்த மாதிரி வந்துட்டு ஹீரோ கால் பண்ணி வாட் வந்துட்டு நைட்டு இந்த மாதிரி மிட் நைட்ல கம்பெனிக்குள்ள வந்துட்டு சிஸ்டர் ஏதோ பார்த்துட்டு இருந்திருக்கான். ஆனா என்னன்னு கிளியரா தெரியலங்கும் போது ஓகே நீ வந்துட்டு அந்த ப்ரூஃப் வந்து எடுத்து வை, நம்ம பாத்துக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் வந்து என்ன ப்ரூஃப் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாளா, இல்ல நத்திங் அப்படின்னு வந்து சொல்லிடுவான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இங்க ஹீரோயினுக்கு தெரிஞ்சு போச்சு இந்த மாதிரி ஆன்ட்டியும் சரி ஹீரோவும் சரி வெளியே போயிருக்காங்கன்னு. அவளுக்கு இன்னுமே கோவம் வருது. இந்த ஆன்ட்டி என்ன பண்றாங்கன்னா, ஒரு வெட்ட வெளியான ஒரு இடமா இருக்காங்க, இந்த இடத்துக்கு அழைச்சிட்டு போயிட்டு உனக்கு இந்த இடம் வந்து ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு ஹீரோ கிட்ட வந்து கேட்கும்போது ஹீரோக்கு வந்துட்டு அவங்க வாட்டு கிடையாதுல்ல, சோ அவனுக்கு ஒண்ணுமே ஞாபகம் இல்லை. அவன் வந்துட்டு என்ன பிளேஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கறான். பார்க்க உனக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இதை பார்க்க நல்லா வெட்ட வெளியா இருக்கு, இந்த மாதிரி பிளேஸ்ல வந்துட்டு வீடெல்லாம் கட்டினா ரொம்ப வந்துட்டு ஸ்பெஷலா இருக்கும், ரொம்ப தனிமையா நல்லா இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பான். இவன் என்ன பண்ணுவான், அப்படி கிட்டக்க போயிட்டு உனக்கு அவ்வளவுதான் ஞாபகம் இருக்கா, வேற எதுவுமே உனக்கு ஞாபகம் இல்லையா வாட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிட்டக்க ஒரு மாதிரி போறான். ஹீரோக்கா என்னடா இது இவங்க இவ்வளவு கிட்டக்க வராங்க, சரி இவங்க வாயில ஏதாவது சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கான். இல்லைங்க எங்க ஞாபகம் இல்லை, நீங்க வேணா ஞாபகம் ஒட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் இருக்கான். அப்ப கரெக்டா இவன் ரொம்ப கிட்டக்க போயிட்டு இருக்கும்போது கரெக்டா ஹீரோக்கு வந்து கால் வரும். அதே ஃப்ரெண்டு தான் வந்து கால் பண்ணுவான். என்ன சொல்றான்னா, உன்னோட சிஸ்டம் வாட்டோட சிஸ்டம் இருக்குல்ல, அது வந்து நம்ம ஹீரோ என்ன பண்றான்னா எடுத்துட்டு போயிருப்பா போல. சொன்னமே ஹீரோக்கு வந்து கோவம் வருது. எதுக்கு இந்த பொண்ணு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன பண்றான்னா, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு மேம், நம்ம ஆஃபீஸ்க்கு போயே ஆகணும் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் இவங்க சரின்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு போயிடுவாங்க. இவங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு ஈகோ இருக்கும், அவனா வந்துட்டு பேசணும், அவனுக்கா ஞாபகம் வரணும் அப்படின்னு இருக்கிறதுனால இவங்க பெருசா எதுவுமே வெளிப்படுத்திக்கவே மாட்டாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ என்ன பண்ணுவாங்கன்னா, வாட்டோட சிஸ்டத்தை கொண்டு போயிட்டு ஏதாச்சும் தடயம் கிடைக்கும்னு சொல்லிட்டு பாஸ்வேர்டு என்னவா இருக்கும்னு சொல்லிட்டு ஒன்னு ஒன்னா போட்டு பார்த்துட்டு இருப்பா. அதுக்கப்புறம் தன்னோட அத்தை பெரிய வந்துட்டு ஆன்டி இருக்காங்களா அவங்களோட பேரையே வந்துட்டு போட்டு பார்ப்பா. அதை வந்துட்டு இன்கரெக்ட் பாஸ்வேர்டு தான், என்னடா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது பரவாயில்ல இந்த வந்து சிஸ்டம்லாம் ரிப்பேர் பண்ணுவாங்களா அவங்களை கூப்பிட்டு வந்துட்டு பாஸ்வேர்டை அன்லாக் பண்ணிடலாம் அப்படின்னு பேசிட்டு இருப்பாங்க. அதுக்கு அந்த நேரத்துல வந்துட்டு போலீஸ் வந்திருப்பாரு. தடா வந்திருப்பாரு. தடா கிட்ட வந்துட்டு இந்த ஆள் யாரு அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கிறதுக்காக போட்டோல பார்த்த ஆளை பத்தி கேட்கறதுக்காக வந்துட்டு தடா வர சொல்லியிருப்பாங்க. தடா அந்த ஆளை பார்த்துட்டு இவர் வந்துட்டு கம்பெனில ஒர்க் பண்றாரு, சாரி போலீஸ் ஸ்டேஷன்ல தான் ஒர்க் பண்றாரு, இவரு வந்துட்டு ஒரு போலீஸ் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் எங்க அத்தை எங்க ஆன்ட்டிக்கு இவங்க கூட என்ன பேச்சு அப்படிங்கிற மாதிரி ஹீரோயினுக்கு வந்து ஷாக்கா இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவங்க 2 பேரும் திருப்பி ஆஃபீஸ்க்கு வந்துருவாங்க. சரி நீ ஃபர்ஸ்ட் போ, எனக்கு ரொம்ப வந்து பசிக்குது, நான் வெளியே போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹீரோவை இறக்கி விடுவாங்க. அங்க கம்பெனில இருக்கவங்க எல்லாம் பாப்பாங்க, பாரு இவங்க வந்துட்டு பாஸோட கார்ல இருந்து இறங்கி வரான் அப்படிங்கிற மாதிரி வாட்ட ஒரு மாதிரி சந்தேகத்தோட தான் பார்த்துட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் இவங்களுக்கு ஒரு கால் வந்துடும். சரி என்ன கால் எதுன்னு தெரியல, அவங்க வந்துட்டு ஃபோன் பேசிட்டு என்ன பண்ணுவாங்க கம்பெனிக்குள்ள வந்துட்டு இருப்பாங்க. கரெக்டா இவன் என்ன பண்றான்னா, சரி உனக்கு ஏதாச்சும் ஹெல்ப்னா கூப்பிடு அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பா நீ தானே எனக்கு ஒரு ஃப்ரெண்டா இருக்க அப்படின்னு சொல்லும்போது இவன் பாக்குறான் ஃப்ரெண்டு மட்டும் தானே அப்படிங்கிற மாதிரி இவன் வந்து பாக்குறான். யார் இந்த தடாங்கிற வந்து பாக்குறான். இங்க பாத்தீங்கன்னா ஹீரோ என்ன பண்றான்னா சரியான காண்டாயிரம், என்னத்துக்கு என் சிஸ்டர் எடுத்துட்டு போனேன்னு சொல்லிட்டு ஹீரோயினை பார்த்துட்டு வந்து கேட்கறான். என் சிஸ்டர் ரிட்டர்ன் கொடு, திருப்பி கொடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது எதுக்கு கொடுக்கணும், நான் கொடுக்க முடியாது, உனக்கு தான் எல்லாம் மறந்து போச்சு இல்ல, சோ வந்துட்டு நீ புது சிஸ்டத்தை எடுத்துக்கோ, எனக்கு இந்த சிஸ்டத்தை கொடு, எனக்கு நிறைய வந்து அனலைஸ் பண்ணும், உனக்கு அசிஸ்டண்டா நான் ஒர்க் பண்ண போறேன், எனக்கு நிறைய விஷயம் கத்துக்கணும், சோ எனக்கு இந்த சிஸ்டம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு போட்டி போட்டுட்டு இருப்பா. ஹீரோக்கா செமையா கடுப்பாயிட்டு இருக்கும். ஏன்னா வாட்டோட சிஸ்டத்துல வந்துட்டு என்ன இருக்குன்னு அவனை பார்க்கணும்ல, சோ வந்துட்டு கொடுன்னு கேட்பான், கொடுக்க மாட்டான். அப்போ வந்து கேட்பான், உனக்கு என்னதான் பிரச்சனை, எதுக்கு இந்த பிரச்சனை பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்துட்டு கேட்கும்போது ஹீரோயின் என்ன சொல்லுவானா, என்னோட ஆன்ட்டிக்கும் உனக்கும் சேர்த்து நிறைய ரூமர் போயிட்டு இருக்கு, உன் வாயிலே உண்மையை ஒத்துக்கோ, எதுக்கு என் ஆன்ட்டி கிட்ட பழகுற, எங்க ஆன்ட்டி வந்து நீ யூஸ் பண்ணிட்டு தானே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேசுவாளா. ஹீரோக்கா நீ என்ன பைத்தியமா, அதான் ரூமர்னு சொல்ற, அதுக்கப்புறம் எதுக்கு அது கன்ஃபார்ம் பண்ற, ஜஸ்ட் ரூமர் மட்டும்தான் அப்படின்னு வந்து ஹீரோ சொல்லிட்டு இருப்பான். ஏன் இப்ப நான் அவன் கூட பழகுனா, உன் கூட க்ளோஸா பழகுனா, இப்போ உனக்கு எனக்கு கூட தான் ரூமர் வந்து ஸ்டார்ட் ஆகும்போது என்ன பண்ணுவேன்னா பர்வர்ட்னு சொல்லிட்டு அடிக்க போவாளா, ஏன் அடிக்க வர, ஏன் பிடிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்பான். பேசாம நம்ம 2 பேரும் வந்து லிங்க்ல இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரூமரை அனுப்பி விடுவோம் அப்படின்னு வந்துட்டு ஹீரோ சொல்லுவானா. ஹீரோயினுக்கு வந்துட்டு ஏய் ஃபர்ஸ்ட் என் கையை விடு அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு பிடிச்சி இழுத்துட்டு இருப்பான். அப்ப கரெக்டா வந்துட்டு அந்த பக்கம் வந்துட்டு ஆன்ட்டி வரத பார்த்துட்டு என்ன பண்ணுவானா, டக்குன்னு ஹீரோ மேல போய் சாஞ்சுப்பா. ஹீரோக்கு ஒண்ணுமே புரியாது, ஏடா இவ்வளவு நேரம் சண்டை போட்டுட்டு இருந்தா பத்துட்டுக்குன்னு வந்து நம்ம மேல சாயிரும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ வந்துட்டு பாத்துட்டு இருப்பான். கரெக்டா இதை வந்துட்டு சோர் வந்து பாத்துருவாங்க. பாத்துட்டு அவங்களுக்கு செம்மையா டென்ஷன் ஆயிடும். அவங்களுக்கு ஏற்கனவே ஹீரோ மேல வந்துட்டு சம்திங் ராங் ஏதோ ஒன்று இருக்குல்ல, வந்துட்டு என்ன நடக்குது ஆஃபீஸ்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்பாங்களா. கரெக்டா பின்னாடி வந்துட்டு
வந்துட்டு வருவாங்க. என்ன நடக்குது அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் கேட்பாங்களா. அப்போ வந்துட்டு ஹீரோக்கு என்ன சொல்லணும்னு தெரியாது. டக்குனு என்ன பண்ணுவானா, இல்ல என் மேல பக் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க செக் பண்றாங்க அப்படின்னு சொல்லும்போது, எதுக்கு வந்து செக் பண்ணும் அப்படி ஒரு வந்து கேட்பாங்க. அதுக்கு ஹீரோ என்ன சொல்லுவானா, ஸ்டார்டிங் இந்த கம்பெனி வந்ததுல இந்த பொண்ணு என்கிட்ட வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கா, ஏதோ சம்திங் என்கிட்ட ஏதாச்சும் செக் பண்ணணும்னு சொல்லிட்டு இரிட்டேட் பண்ணிட்டே இருக்கா அப்படிங்கும் போது, ஆமாம்மா நான் அதான் பண்ணிட்டு இருக்கேன், அவர்கிட்ட வந்துட்டு பக் இருக்கான்னு பாத்துட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு நல்லா பச்சையாவே போய் சொல்றாங்க. சோருக்கு வந்துட்டு புரியுது. ஹீரோனை பொறுத்த வரைக்கும் சோறு வந்துட்டு ப்ரொவோக் ஆக்கணும், அவ வந்துட்டு கோவப்படணும், அவ வந்துட்டு வெளிக்காட்டணும் அப்படிங்கிறது தான் ஹீரோயினுக்கு வந்துட்டு முக்கியமா வந்து தேவை. அதே மாதிரி தான் நடக்குது. அதுக்கு நம்ம ஹீரோ கூட க்ளோஸா இருக்கணும் தான் நம்ம ஹீரோயின் வந்துட்டு பிளான் போட்டு வச்சிருக்கா போல. இதை வந்துட்டு பார்த்துமே அவங்களுக்கு வந்து கோவம் வந்தது. சரி எதுக்கு இங்க வந்தீங்கும் போது, என்னோட சிஸ்டம் காணும், இவங்க வந்து எடுத்துட்டு வந்துட்டாங்க போது, சரி உங்களுக்கு வேற சிஸ்டம் தரேன், அரேஞ்ச் பண்றேன்னு சொல்லிட்டு சோறு வந்துட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் ஹீரோவும் அந்த இடத்துட்டு கிளம்பி போயிடுவான். சோறுக்கா செம்மையா கோவம் வரும். அவங்கள ஒரு மாதிரி அந்த மாதிரி பார்த்ததுல வந்துட்டு என்னமோ நடக்குது, அவங்க 2 பேருக்குள்ள ஏதோ இருக்கு அப்படிங்கிற மாதிரி கோவம் வரும். அதுக்கப்புறம் கட்டமே வந்துட்டு, இன்னைக்கு நைட் உங்களுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் இருக்கு மேடம், அந்த இன்வெஸ்டர் வந்து உங்க வீட்டுக்கே வராங்க அப்படின்ட்டு பேசுவாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஹீரோ வந்துட்டு போய் ஃப்ரெண்டு கிட்ட போய் சொல்லுவான், இப்ப என்னடா பண்றது, சிஸ்டம் அந்த பொண்ணு எடுத்துக்கிட்டாடா, ஏன்னா இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனை பத்தி தான் பேசிட்டு இருக்கான். இப்ப பார்த்தாலும் தொல்லை பண்ணிட்டே இருக்கா அப்படிங்கும்போது, இவனுக்கு வந்துட்டு ஏன் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க அந்த மாதிரி பொண்ணே கிடையாது, ஏன் வாட்கிட்ட மட்டும் இந்த மாதிரி நடந்துக்கிறாங்கன்னு தெரியலையே அப்படின்ட்டு 2 பேரும் வந்துட்டு கன்ஃபியூஸா இருக்குது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு நைட் ஒருத்தவங்க வராங்க, டின்னருக்கு வராங்கன்னு சொன்னாங்கல்ல. ஸோ அவங்க 2 பேரும் வராங்க, அவங்க வந்து புது இன்வெஸ்டர். ஸோ அவங்க வந்து பேசிட்டு இருக்காங்க. கரெக்டா ஒரு டின்னர் மாதிரி இது பண்ணியிருக்காங்க, அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. பேசிட்டே இருக்கும்போது சாப்பிட்டுட்டு இருக்கும்போது கரெக்டா அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயின் வரா. நம்ம ஹீரோயினை வந்துட்டு இன்ட்ரோ பண்றாங்க. இது வந்துட்டு என்னோட அண்ணன் பொண்ணு அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அக்கா பொண்ணுங்கிற மாதிரி 2 பேருமே இன்ட்ரோ பண்றாங்க. இந்த மாதிரி அமெரிக்கால இருந்து படிச்சுட்டு இப்பதான் ரிட்டர்ன் வந்திருக்கான்னு சொல்றாங்க. இவனும் வந்துட்டு தன்னோட பேரெல்லாம் வந்துட்டு சொல்லிட்டு போய் உட்காந்துக்கிறான். அப்போ வந்துட்டு இந்த அங்கிள் என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி ஹீரோயின் வந்துட்டு அமெரிக்கால இருந்து ரிட்டர்ன் வந்திருக்காளா, அதுக்காக நான் ஒரு பார்ட்டி வந்துட்டு இந்த வீட்டுல அரேஞ்ச் பண்ண போறேன், நீங்க கண்டிப்பா ஜாயின் பண்றீங்களான்னு சொல்லிட்டு அந்த இன்வெஸ்டர் 2 பேர் இருக்காங்களா, ஹஸ்பண்ட் ஒய்ஃப், அவங்க கிட்ட வந்துட்டு கேக்குறாங்க. அவங்க வந்துட்டு கண்டிப்பா வரேன் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்துட்டு சோருக்கு சுத்தமா பிடிக்கல. ஏன்னா தான் ஹஸ்பண்ட் வந்து தன்கிட்ட எதுவுமே டிஸ்கஸ் பண்ணாம அவங்க வந்துட்டு சொல்றதுனால இவங்களுக்கு பிடிக்கவே இல்லை. அவர் வந்துட்டு இந்த டின்னர்லாம் முடிச்சுட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் இவங்க வந்து கேக்குறாங்க, ஏன் எல்லா முடிவும் வந்துட்டு நீங்களே எடுத்துக்கிறீங்க, முன்னெல்லாம் வந்துட்டு என்கிட்ட வந்து கேட்பீங்க, உங்க பொண்ணு வந்ததுக்கு அப்புறம் வந்துட்டு நீங்க ரொம்ப எக்ஸ்ட்ரீம்ல ஆடுற மாதிரி இருக்கு, எந்த விஷயமும் என்கிட்ட கேட்டு டிசைட் பண்ற மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சோர் வந்துட்டு கோவப்படுவாங்க. அதுக்கு வந்துட்டு என்ன சொல்லுவாருன்னா, ஏன் நீ வந்துட்டு எப்படி நினைக்கிறேன், ஹீரோயின் வந்துட்டு ரிட்டர்ன் வந்ததுக்கு நம்ம ஜாலியா ஒரு பார்ட்டி வந்து அரேஞ்ச் பண்ணவே இல்லை, வெல்கம் பார்ட்டி மாதிரி அரேஞ்ச் பண்ணோம் அப்படின்ட்டு பேசிட்டு இருக்காங்க. எதுக்கு, அதெல்லாம் வேண்டாம், இந்த வீட்டுல பார்ட்டி வச்சு ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு, அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பான். ஏன் நீ இப்படி பேசுற, உனக்கு எப்பவுமே இம்பார்ட்டன் வந்து இந்த வாட்டு தானே உனக்கு இம்பார்ட்டன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது உங்களுக்கு கோவம் வரும். ஏன் அந்த மாதிரி பேசுறீங்க அப்படின்ட்டு இந்த பொண்ணு வந்து கேட்பா. எனக்கு தெரியும் உனக்கு வந்துட்டு ஃபேமிலிக்குள்ள இருந்து லவ்வே கிடையாது, உனக்கு வந்து ஒன் சைடா ஒருத்தவங்க மேல லவ் இருக்கு, அந்த வாட்டு மேலதான் லவ் இருக்கு அப்படின்னு இவர் அடிச்சு பேசுவாரு. அதுக்கப்புறம் அவர் ரொம்ப கவலைப்பட்டு போற மாதிரி இருக்கும். இது எல்லாமே நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு இன்னுமே கோவமாவா, நம்ம அப்பா வந்துட்டு இந்த ஆன்டி இவ்வளவு கோவப்படுத்துறாங்கிற மாதிரி கோவமாயிட்டு இருப்பா. சிஸ்டம் ஒர்க் பண்றவங்களை கூப்பிட்டு இந்த மாதிரி அன்லாக் பண்ண சொல்லியிருப்பாங்க பாஸ்வேர்டு. அதுக்கு ஒரு ஆள் வந்துட்டு வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. கரெக்டா அப்போ வந்து நம்ம ஹீரோயின் வந்து சாட்டுக்கு வந்து கால் பண்ணுவான். அப்போ வந்துட்டு இந்த மாதிரி ஒரு அசிஸ்டன்ட் வந்துட்டாங்க, வந்துட்டு வேலை பார்த்துட்டு இருக்காங்க, கண்டிப்பா வந்துட்டு சிஸ்டத்தை அன்லாக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி இந்த மாதிரி பார்ட்டிக்கு வந்துட்டு நான் அரேஞ்ச் பண்ணலான் இருக்கேன், அந்த வந்து ஹோட்டல்ல மூவ் பண்ணலான் இருக்கேன் அப்படின்னு வந்து பேசிட்டு இருப்பான். நெக்ஸ்ட் டே பாத்தீங்கன்னா இந்த சோர் இருக்காங்க, அவங்க வந்துட்டு ஹீரோயின் வந்து பார்க்க வருவாங்க, அவளோட கேபின்ல பார்க்க வருவாங்க. அப்ப ஹீரோயின் வந்துட்டு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, என்ன பக்கம் வந்திருக்கீங்க ஆன்ட்டி, வாங்க அப்படின்னு சொல்லி வந்து கூப்பிடுவான். அப்ப அவங்க என்ன சொல்லுவாங்க, இங்க பாரு உனக்காக வீட்டுல வந்துட்டு பெரிய பார்ட்டி எல்லாம் அரேஞ்ச் பண்ண முடியாது, வேணா ஜஸ்ட் ஒரு டின்னர் மாதிரி தரோம் அவ்வளவுதான் அப்படிங்கும் போது, ஏன் இப்படி பண்றீங்க, நான் வந்து உங்களுக்கு விருப்பம் இல்லையாங்கும் போது, ஆமா நீ வந்துட்டு ரிட்டர்ன் வந்தது எனக்கு சுத்த கூட விருப்பம் கிடையாது, கொஞ்சம் கூட விருப்பம் கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே வந்துட்டு நாங்க ஆனா பார்ட்டி வந்துட்டு வீட்டுல வைக்க போறது கிடையாது, நாங்க ஹோட்டல்ல மூவ் பண்ணிருக்கோம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. முடியாது, அந்த பார்ட்டி வந்து நடக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சோர் வந்து ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ என்ன சொல்றோம்னா, சரி அந்த இன்வெஸ்டர் இருக்காங்களா அவங்களும் ரொம்ப வில்லிங்கா இருக்காங்க பார்ட்டியில, வேணா அவங்ககிட்ட கால் பண்ணி சொல்லிடுறேன், இந்த மாதிரி மேடம் வந்துட்டு கேன்சல் பண்ணிட்டாங்க ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இது சோருக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கும். ஏன்னா ஒரு இன்வெஸ்டர் வந்திருக்காங்க, ஒரு பார்ட்டின்னு சொல்லியாச்சு, அதுக்கப்புறம் வந்துட்டு கேன்சல் பண்ணா இது ரொம்ப நாகரிகமா இருக்காதுல்ல, அதனால வந்துட்டு போய் தொலை அப்படிங்கிற மாதிரி கோவமா வந்துட்டு கிளம்பி போயிடுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்துட்டு இந்த ஹீரோயின் இருக்கலாம் வந்து அழைச்சிட்டு வெளியே போற மாதிரி காட்டுறாங்க. அதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷன்ல தான் காட்டுறாங்க. ஒரு மாதிரி எவிடன்ஸ் எல்லாம் இருக்கிற ரூமுக்கு இந்த சோர் வந்துட்டு ஒரு ஆள் கிட்ட பணம் கொடுத்துருப்பால, ஒரு போலீஸ் கிட்ட, அவன் வந்துட்டு போறான். இதை கரெக்டா வந்துட்டு பாத்துடுறாரு தடா. ஸோ தடா பார்த்துட்டு, எங்க சார் போறீங்க, எதுக்கு எவிடன்ஸ் ரூமுக்கு போயிட்டு வெளியே வரீங்கன்னு சொல்லிட்டு கையங்காலமா பிடிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் அவன் என்ன சொன்னான்னு தெரியல, அந்த தடா வந்து ஸ்ட்ரைட்டா பாத்தீங்கன்னா இங்க சோறு தான் பார்க்க வராங்க. சோருக்கும் இவங்க ஆல்ரெடி
தெரியும் ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்டு மாதிரி தான். சொல்லுங்க ஆன்ட்டி அப்படின்ட்டு வந்துட்டு நல்லது மாதிரி தான் பேசுறான். சொல்லு தடா எதுக்கு இங்க வந்திருக்க அப்படிங்கும்போது, இல்ல நீங்க எதுக்கு வந்துட்டு ஒரு போலீஸ் ஆஃபீஸர்கிட்ட காசு கொடுத்து வாட்டை பத்தி இன்ஃபர்மேஷன் வந்து தெரிஞ்சுக்கணும்ன்றீங்க. வாட்டுக்கு லாஸ்டா வந்துட்டு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு, இதுக்கு அதோட எவிடன்ஸ் எல்லாமே எடுக்க சொன்னீங்க போது இவன் என்ன சொல்றான்னா, என் கம்பெனில ஒர்க் பண்ற பையன் இத்தனை நாளா எனக்கு எல்லாமே மறந்து போச்சுன்னு சொல்லிட்டு இருக்கான். அது உண்மையா என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் ஒரு போலீஸை வச்சு இன்வெஸ்டிகேஷன் பண்ண அப்படின்னு இவங்க சொல்றாங்க. அதுக்கப்புறம் இன்னைக்கு நைட்டு ஒரு பார்ட்டி இருக்கு, உன்னை வந்துட்டு ஹீரோயின் வந்துட்டு இன்வைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அப்படியா எதுவுமே சொல்லவே இல்லையா ஆன்ட்டி அப்படின்னு வந்து சொல்றான். கண்டிப்பா அந்த பார்ட்டிக்கு வந்திருப்பா, வெல்கம் பார்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கூப்பிடுறாங்க. நம்ம ஹீரோயின் இன்னும் இன்வைட் பண்ணவே இல்லை. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஹீரோ என்ன பண்றான்னா, இங்க ஹீரோ அழைச்சிட்டு வந்து கார்ல போயிட்டு இருக்கா. அவன் கேட்கறான் எங்க அழைச்சிட்டு போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்ல ஒரு முக்கியமான இடத்துக்கு போறோம்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்ப ஏதோ கார்ல ஏதோ சத்தம் வருதுல அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்றா. என்ன சத்தம் அப்படின்னு சொல்லி காரை ஸ்டாப் பண்ணிட்டு நம்ம ஹீரோயின் போய் செக் பண்றா. ஹீரோ என்ன பண்றா, 4 டயருமே செக் பண்ணி பாக்குறான். சரி நீங்க போய் ஸ்டார்ட் பண்ணுங்க, திருப்பி அந்த சத்தம் வருதான்னு பாக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது, இவன் என்ன பண்ணனா கார்ல வந்து ஏறி வந்து உட்காந்துக்கிட்டு ஒரு மாதிரி கள்ளத்தனமா சிரிக்கிறா. சிரிப்புக்கு என்னன்னா, ஹீரோ வந்து நடுத்தூர்ல நிக்க விட்டுட்டு போகணும்னு தான் பிளான். இவளோட நெக்ஸ்ட் என்ன பிளான்னா, எதுக்கு இந்த மாதிரி பண்றா அப்படின்னா, இப்போ ஹீரோவும் இந்த மாதிரி ஹீரோயினும் வந்து வெளியே போயிருக்காங்கிற இன்ஃபர்மேஷன் வந்து கண்டிப்பா வந்துட்டு சோருக்கு தெரியும். சோர் வந்து இன்னும் டென்ஷன் ஆகுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சோறு வெறுப்பேற்றதுக்கு தான் இவ பண்றா. அவங்க டென்ஷன் ஆகிட்டு அவங்க வந்து ஒண்ணு கோவத்துல அவங்க வந்துட்டு ஹீரோ கூட ரிலேஷன்ஷிப் இருக்கிறத வந்துட்டு வெளியேப்படுத்துவாங்க, வாட்டு கூட இருக்கிற ரிலேஷன்ஷிப் வெளியேப்படுத்துவாங்க. இல்லைன்னா அவங்க எதனால அந்த மாதிரி பண்றாங்க, என் அங்கிள வந்துட்டு ஏன் ஒதுக்குறாங்கிற ஒரு விஷயம் தெரியும் அப்படின்னால்தான் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கா. அதே மாதிரி ரோட்ல விட்டு போயிடுவாளா. ஹீரோக்கா செம்மையா கோவம் வரும், இந்த பொண்ணு ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கு அப்படின்ட்டு ஒரு மாதிரி கோவம் வரும். அதே மாதிரி சோருக்கு வந்துட்டு இவங்க 2 பேரும் வெளியே போயிருக்காங்கன்னு தெரியும். அதுக்கப்புறம் இவ்வளவு நேரம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வாட்ச் பார்த்துட்டு இன்னுமே கோவமாயிட்டு இருக்காங்க. அப்போ வந்துட்டு இந்த இருக்காங்களா அவங்க வந்துட்டு சில ஃபைலு இதெல்லாம் வந்து கொடுத்து சைன் வாங்கிட்டு இருப்பாங்க. அப்போ வந்துட்டு இந்த மாதிரி கேட்பா சோறு, இந்த மாதிரி ஹீரோயின் வந்துட்டாளா அப்படிங்கும்போது, இல்ல மேடம் இன்னும் வரல அப்படிங்கும்போது இன்னும் கொஞ்சம் கோவமா இருக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவானா, ஸ்ட்ரைட்டா வந்துட்டு ஹீரோட நம்பருக்கே ட்ரை பண்ணுவா. ஆனா ஹீரோ வந்துட்டு எடுக்க மாட்டான். அந்த நம்பர் வந்துட்டு போன் வந்துட்டு கார்லயே மாட்டிருக்கும். ஆனா ஏன் இவன் எடுக்க மாட்டேங்கிறான்னு சொல்லிட்டு சோருக்கு இனிமே டென்ஷன் ஆகிட்டே இருக்கும். இங்கே பாத்தீங்கன்னா ஃப்ரெண்டுக்கு வந்துட்டு ஹீரோ வந்துட்டு கால் பண்ணுவான். அவங்ககிட்ட மொபைல் இல்ல, இன்னொருத்தவங்கிட்ட கடை வாங்கி என்ன பண்ணுவானா, அந்த மொபைல்ல இருந்துட்டு ஃப்ரெண்டுக்கு வந்து கால் பண்ணி நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இருப்பான். ஏன்டா அந்த பொண்ணு இந்த மாதிரி உன்ட்ட பிரச்சனை பண்ணிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டுக்குமே புரியாது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நைட் வந்து ஒரு பார்ட்டி வச்சிருப்பாங்க. அதுக்கு வந்துட்டு நீ போறியா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு ஹீரோ கேட்கும்போது, கண்டிப்பா போறோம், நம்ம ஒரு பிளான் வச்சிருக்கோம்ல அதை நீ தான் செய்யணும் அப்படின்னு ஹீரோ வந்து சொல்றான். என்ன பிளான்னு தெரியல. சோ என்ன பண்ணா, அந்த பார்ட்டிக்கு வந்துட்டு போறான். போனதுமே டக்கு நம்ம ஹீரோயின் கையை தரத்தரன்னு அடிச்சுட்டு வந்துட்டு, இன்னைக்கு ஏன் இந்த மாதிரி என்கிட்ட பண்ண அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு ஹீரோ வந்துட்டு கேட்கறான். உன்னை ஹீரோயின் வந்துட்டு, ஆமா உங்ககிட்ட விளையாடணும்னு தோணுச்சு, நான் விளையாண்டேன் அப்படின்னு ஹீரோயின் வந்து லெத்தாச்சுக்கெல்லாம் சொல்றாளா. இதை பார்த்துட்டு ஹீரோக்கு வந்து கோவம் வருது. ஏன் ஒருத்தவங்க ஹர்ட் பண்றதுல உனக்கு என்ன சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து கேட்கறான். அப்போ நீ ஹர்ட் பண்ணலையா அப்படின்ட்டு வந்து கேட்கறான். நான் யார் ஹர்ட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு ஹீரோ கேட்கறான். நீங்க அங்கிள் தான், நீயும் சரி இந்த மாதிரி சோர் 2 பேரும் சேர்ந்து என் அங்கிளை வந்து ஹர்ட் பண்றீங்க, அதுக்கு தான் இந்த மாதிரி பண்றேன் அப்படிங்கும்போது ஹீரோக்கு இனிமே கோவம் வருது. இவ என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி பண்றான்னு சொல்லிட்டு, அப்படியே ஹர்ட்டிங்னா என்னன்னு தெரியுமான்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவானா, கிஸ் பண்றதுக்கு நம்ம ஹீரோயின் கிட்ட போவான். ஹீரோயின் வந்து புடிச்சு தள்ளிட்டு இருப்பா. அப்ப கரெக்டா அந்த பிளேஸ்க்கு வந்துட்டு சோர் வந்துருவாங்க. சோர் இந்த விஷயத்த பார்த்தனுமே அவங்களுக்கு கோவம் வந்துடும். என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி சோர் வந்து சத்தம் போட ஆரம்பிப்பாங்க. நான் பாக்குறப்ப நீங்க 2 பேரும் ஒன்னா தான் இருக்கீங்க, என்ன நினைச்சிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு வந்து கோவப்படுறா. இதை கேட்டு ஏன் ஆன்ட்டி உங்களுக்கு இவ்வளவு கோவம் வருது அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்கறா. ஏன் வராத பின்ன, நீ எங்க வீட்டு பொண்ணு என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரொம்ப அக்கறையா பேசுற மாதிரி வந்துட்டு அப்படியே மாத்திடுறாங்க. கரெக்டா அந்த பிளேஸ்க்கு வந்துட்டு சேட் வந்துடுறா. சேட் மேலாம் வந்துட்டு, மேடம் உங்களுக்கு வந்துட்டு சேர் வந்து அரேஞ்ச்மெண்ட் ஆயிடுச்சு, வாங்க உட்காரலாம், யார் யார் எங்க உட்காரணும்னு வந்துட்டு அனௌன்ஸ் பண்றாங்க, வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு போயிடுவாங்க. பாத்தீங்கன்னா ஹீரோ வந்துட்டு ஏதோ பிளான் இருக்குன்னு சொல்லுவாங்க. என்ன பிளான்னா, நைட் எல்லாருமே வந்துட்டு பார்ட்டில இருப்பாங்க, கம்பெனில யாருமே இருக்க மாட்டாங்க. அந்த சமயம் ஃப்ரெண்டு பையன் என்ன பண்ணுவானா, கம்பெனிக்கு போயிட்டு இவன் ஆல்ரெடி வந்து சிசிடிவி கேமரா பார்த்துருப்பானே, லேட் நைட்டா வாட்டு போயிட்டு சிஸ்டர் ஏதோ ஒர்க் பண்ணுவாங்கன்னா, ஸோ அந்த கிளிப்ஸை மட்டும் நீ வந்துட்டு பென்ட்ரைவ்ல காப்பி பண்ணி எடுத்துக்கோன்னு சொன்னாலே அவன் தெரியாம திருட்டுத்தனமா போய் இந்த மாதிரி பண்ணிட்டு இருப்பான். கரெக்டா இங்க வந்துட்டு பார்ட்டி வந்துட்டு ஆரம்பிக்கும். இவங்க ஃபேமிலி எல்லாருமே வருவாங்க. அப்போ கரெக்டா அந்த அங்கிள் வந்துட்டு ஹீரோ பார்க்கும்போது லைட்டா காண்டாயிட்டு இருக்கும். அவங்களுக்கு தான் பிடிக்கல, யார் உன்னை இன்வைட் பண்ணது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நம்ம ஹீரோயின் வந்துட்டு நான் தான் இன்வைட் பண்ணேன், வாட் வந்து என்னோட ஃப்ரெண்டு அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு பேசுவா. ஃப்ரெண்டு அதுக்கு மேலங்கிற மாதிரி பேசிட்டு இருப்பா. இதெல்லாம் பார்க்கும்போது இவருக்கு கோவமா தான் இருக்கும் சோருக்கு. சரி ஏதோ நம்மள வந்து டென்ஷன் ஆக்குறா போல அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு மட்டும் இல்லாம ஹீரோவை வந்துட்டு தன்னோட ஃபேமிலி டேபிளே வந்துட்டு உட்கார சொல்லுவா. இதுவுமே சோருக்கு ஒரு மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்ட் என்ன பண்ணுவான்னா, எல்லாத்தையுமே எடுத்துட்டு வெளியே வரும்போது அங்க இருக்க நம்ம ஹீரோனோட ரூம்ல வந்துட்டு யாரும் அன்லாக் பண்ணி உடைச்சா மாதிரி வந்துட்டு இருக்கும் கேபின் எல்லாம். இதை வந்துட்டு பார்த்துட்டு இருக்கான். கரெக்டா அந்த பிளேஸ்க்கு இங்க பாத்தீங்கன்னா தடா வந்துட்டு பார்ட்டிக்கு வந்திருப்பான். தடாவை இன்வைட் பண்ணது யாரு, சோறு தான் இன்வைட் பண்ணியிருப்பாங்க. எல்லாரும் வந்துட்டு மைக்க பிடிச்சி பேசிட்டு இருக்கும்போது சோறு என்ன சொல்லுவாங்கன்னா,
நம்ம ஹீரோயின் இருக்கால அவளோட பாய் ஃப்ரெண்டு தான் தடா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இதை கேட்டோடமே வந்துட்டு தடாக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஆனா நம்ம ஹீரோ வந்துட்டு அப்படியே டக்குன்னு பாக்குறான், ஷாக் ஆகி பாக்குறான். நம்ம ஹீரோக்கு வந்துட்டு லைட்டா ஹீரோயின் மேல வந்துட்டு ஏதோ ஃபீலிங்ஸ் இருக்கா, பிடிச்சிருக்கான்னு தெரியல, ஒரு மாதிரி ஷாக்கா பாத்துட்டு இருக்கான். அதானே அப்படிங்கிற மாதிரி இங்க வந்துட்டு சோறு வந்துட்டு பாக்குறாங்களா. அதுக்கு நம்ம ஹீரோயின் என்ன பண்றா, டக்குன்னு போல்டா, சாரி நீங்க தப்பா நினைச்சிருக்கீங்க ஆன்ட்டி, எனக்கு தடா வந்துட்டு என்னோட நல்ல பெஸ்ட் ஃப்ரெண்டு, மத்தபடி ஒண்ணு கிடையாது அப்படின்னு சொல்லும் போது ஆன்ட்டிக்கு இனிமே சொர்க்குங்கும். என்னோட ரொம்ப ஃபேவரான பர்சன் யார் தெரியுமா இங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்துட்டு வாட்டை தான் கூப்பிடுவா. வாட்டை வந்துட்டு வாங்க வாட் நம்ம 2 பேரும் வந்துட்டு பாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மைக்ல வந்துட்டு கூப்பிடுவா. இதை பார்த்துட்டுமே சோருக்கு வந்து செம்மையா கோவம் வரும். அவங்க போயிட்டு கீழே உட்காந்துப்பாங்க. ஹீரோக்கா என்னடா நம்மள பாட கூப்பிடறாளே அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டு பார்த்துட்டு இருப்பான். உங்களுக்கு பாட தெரியும்ல, வாங்க நம்ம 2 பேரும் மேனேஜ் பண்ணி பாடலாம்னு சொல்லிட்டு போவாங்க. இது தடாக்குமே ஒரு மாதிரி ஹர்ட்டா இருக்க மாதிரி இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா சோர் வந்து செம்மையா காண்ல பாத்துட்டு இருப்பாங்க. வேண்டாம் இதுக்கப்புறம் நம்ம இங்க இருக்க வேணாம்னு சொல்லிட்டு எந்திரிப்பாங்கல்ல. கரெக்டா ஒரு சர்வெண்ட்டை வந்து இடிச்சிருவாங்க. அங்க இருக்க தட்டு எல்லாம் கீழே விழுந்துரும். ஒரு மாதிரி அவமானமா ஆயிடும். அப்ப வந்துட்டு வந்துட்டு வாங்க மேடம் எந்திரிங்கன்னு சொல்லும் போது இன்னுமே கோவப்பட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அந்த இடத்த விட்டு போவாங்க. அப்ப கரெக்டா நம்ம ஹீரோயின் என்ன சொல்லுவானா, ஆன்ட்டி ரெஸ்ட் ரூம் போங்க, போயிட்டு அங்க போய் கிளீன் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்துட்டு மயக்க பிடிச்சிட்டே சொல்லிட்டு இருப்பாளா. இனிமே இவங்களுக்கு ரொம்ப டிகர் ஆகுற மாதிரி இருக்கும். அவங்க வந்து அந்த இடத்த விட்டு போயிடுவாங்க. நம்ம ஹீரோ என்ன பண்ணுவானா, ஃப்ரெண்டுக்கு கால் பண்றதுன்ட்டு வெளியே வந்துருவான். அதுக்கப்புறம் வந்துட்டு சேட் வந்து கேட்பான், இங்க பாரு நீ வந்துட்டு இங்க வாட்டுக்கிட்ட இந்த மாதிரி க்ளோஸா நடந்துக்கிறது எல்லாமே வந்துட்டு உன் ஆன்ட்டியை வெறுப்பத்தை தானே அப்படிங்கும்போது, ஆமா வேற என்ன, நானும் வாட்டுக்கும் எனக்கு என்ன சம்மந்தம், எனக்கும் வாட்டுக்கும் என்ன சம்மந்தம்னு பேசிட்டு இருக்கும்போது கரெக்டா இந்த விஷயத்த வந்துட்டு தடா காதுல வாங்கிட்டு ஓகே ஃபன் பண்ணிருக்கா போல அப்படின்ட்டு இவன் நினைச்சுப்பான். அதுக்கப்புறம் ஃப்ரெண்டை வந்துட்டு கூப்பிட்டுருப்பானா. நம்ம ஹீரோ வந்துட்டு போவான். என்னன்னு நினைச்சிக்கும் போது இந்த மாதிரி யாரோ 2-3 பேர் வந்துட்டு உள்ளார வந்திருக்காங்கடா, நான் வந்துட்டு கேமரா செக் பண்ணி பார்த்தேன், அவங்க உன்னோட லேப்டாப் இருக்குல்ல, வாட்டோட லேப்டாப் வந்து தூக்கிட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் ஹீரோக்கு வந்து ஷாக்கா இருக்கும். யாரோ ஒருத்தங்க வந்துட்டு இதெல்லாம் மறைக்க பாக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி ஹீரோக்கு இருக்கும். நெக்ஸ்ட் டே பாத்தீங்கன்னா அங்கிள் ரொம்ப கோவமா இருப்பாரு. நம்ம ஹீரோயின் வந்துட்டு என்ன அங்கிள் என்னப்பா என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்பாளா. எதுக்கு வந்துட்டு வாட்கிட்ட நீ க்ளோஸா பழகுற, வேண்டாமா அப்படின்னு சொல்லும் போது, எனக்கு புரியுது நீங்க வந்துட்டு என் மேல வந்து ரொம்ப அக்கறையா இருக்கீங்கன்ட்டு, நீங்க என் மேல அக்கறையா பேசுறீங்களா இல்ல ஆன்ட்டி மேல அக்கறையா பேசுறீங்களான்ட்டு பேசிட்டு இருப்பாளா. கரெக்டா அந்த இடத்துக்கு ஆன்ட்டி வந்துட்டு வேலை கிளம்புறதுக்கு கீழே இறங்கி வருவாங்க. அவங்களுக்கு ஒரு ஃபோன் வரும், இந்த மாதிரி கம்பெனில இவ்வளவு பிரச்சனை ஆயிடுச்சு, கம்பெனி எல்லாம் வந்துட்டு சில சில விஷயத்த வந்து உடச்சு வச்சிருக்காங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் இவங்க வந்துட்டு என்ன ஆச்சு நான் அதை வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போவாங்க. அப்ப அங்கிள் என்ன சொல்லுவாருன்னா, சரி ஹீரோயினை வந்துட்டு போக சொல்லுவாங்க, போய் பாருமா நீயும் போய் கம்பெனி கூட என்னன்னு பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு விடுவாரு. இதோட இந்த எபிசோடு முடியுது கைஸ். ஹீரோயினுக்கு என்னன்னா, நம்ம வந்துட்டு எப்படியாச்சும் ஆன்ட்டியை வந்துட்டு ப்ரொவோக் பண்ணணும், ஹீரோ வந்துட்டு நம்ம ஆள் மாதிரி வந்துட்டு காட்டணும், அப்பதான் அவங்க கோவப்படுவாங்க, அட்லீஸ்ட் வந்து அங்கிள் கூட சேருவாங்கன்னு நம்ம ஹீரோயின் வந்து பிளான் பண்ணிட்டு இருக்கா. இது எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியல. இதோட இந்த எபிசோடு முடியுது கைஸ். என்னோட செகண்ட் சேனல் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அதுல தாய் ட்ராமா வந்துட்டு ஃபுல் எபிசோட் போட்டிருக்கேன் கைஸ். ஃபுல் ட்ராமாவையும் அப்லோட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பா லைக் பண்ணிட்டு பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. டேக் கேர், செக் பண்ணி பாருங்க கைஸ்.